வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரக்கோலியை எப்படி கட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், வாஷ் பண்ணணும்னு. நிறைய பேருக்கு ப்ரக்கோலி வாங்கி டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணிடுவாங்க. ஆனால் கரெக்டான மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது க்ளீனாக இருக்கும். குக் பண்ணும்போது நல்ல டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் மெயின்டைன் ஆகும். இப்போது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரக்கோலியோட திக் ஸ்டெம் இருந்தால் அதை ட்ரிம் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ளோட்ரேட்டை அதாவது அந்த ப்ரக்கோலியில் இருக்கிற சின்ன சின்ன பூவை மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் குக் பண்ண டைம் மெர்சி ஆகும். மீடியம் சைஸ் ஃப்ளோரட்னா ஈவன் குக் ஆகும், ஷேப்பும் நல்லா மெயின்டைன் ஆகும். ப்ரக்கோலியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ப்ரக்கோலி இஸ் ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் வெஜிடபிள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபைபர், ஃப்ளோட்டேட், பொட்டாசியம், ஆன்டிஆக்சிடென்ட்னு பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது. இது நம்ம இம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், போன் ஸ்ட்ராங்காக இருக்க சப்போர்ட் பண்ணும், ஹார்ட் ஹெல்த்திக்கு ரொம்ப நல்லது. அதனால் வீக்லி 2 அல்லது 3 தடவை டயட்டில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியல். நெக்ஸ்ட் கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானது. ஒரு பவுலில் நல்லா ஹாட்டான வாட்டரை எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணின ப்ரொக்கோலி பீஸ் எல்லாத்தையும் போட்டு 1 மினிட் சோக் பண்ண விடுங்க. இந்த ஃப்ளோரட்குள்ளே இருக்கிற டஸ்ட், டர்ட், டைனி இன்செக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வெளியே வர ஹெல்ப் பண்ணும். ப்ரொக்கோலி நல்லா க்ளீன் ஆகிடும். ப்ரொக்கோலியோட ஃப்ளவர் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்னால அதுக்குள்ளே சின்ன பார்ட்டிகல்ஸ் ஹைட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். 1 மினிட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபில்டரில் தனியாக வச்சுருங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபைனல் வாஷ் பண்ணும்போது லூஸான டர்ட், இன்சர்ட், ரிமைனிங் இம்ப்யூரிட்டி எல்லாம் ரிமூவ் ஆகும். இதுக்கப்புறம் ப்ரொக்கோலி க்ளீனாக ரெடி ஆகிடும். இப்போது நீங்கள் இதை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணலாம், சூப், சாலட், குழம்பு வைக்கலாம், பாஸ்தா, ஃப்ரைட் ரைஸ். அண்ட் இது ஒரு சிம்பிள் ஈஸி ஸ்டெப். சிம்பிளாக சொல்லணுன்னா கரெக்ட் கட்டிங் அண்ட் ப்ராப்பர் க்ளீனிங் இருந்தால் ஹெல்த்தியர் அண்ட் சேஃபர் ப்ரொக்கோலி. இந்த ஸ்மால் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணினா ப்ரொக்கோலி க்ளீனாக இருக்கும், குவாலிட்டி மெயின்டைன் ஆகும், நம்ம ஃபேமிலிக்கும் ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்யூ.